நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா பட்டி பீஸ் ஜாயின் பண்ணுறதை தான் பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே ஃப்ரண்ட் பீஸை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். டாட்லாம் பிடிச்சிட்டு அது மேலே வந்து நம்ம மெயின் கிளாத்தை வச்சு மெயின் கிளாத் பட்டி கிளாத் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ஃப்ரண்ட் கிளாத் மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கோம். லைனிங் இன்னும் நான் அடியில் கொடுக்கல, மேலே மெயின் கிளாத்தை மட்டும் தான் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்ட பிறகுதான் நம்ம லைனிங் கிளாத்தை கீழே அட்டாச் பண்ண போறோம். இந்த மாதிரி மெயின் கிளாத்தை மேலே வச்சு அட்டாச் பண்ண பிறகு ஃப்ரண்ட் பீஸை வச்சு இந்த மாதிரி வச்சுட்டு பேக் பீஸை எடுத்து எவ்வளோ நமக்கு தேவையோ அதை வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண பிறகு எவ்வளோ மடிக்க போறோமோ அந்த அளவை நம்ம மார்க் பண்ணிட்டோம்னா அதில் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் உங்களுக்கு வரைஞ்சிக்கோங்க. ஸ்ட்ரெயிட் லைன் போட்ட பிறகு நம்ம லைனிங் கிளாத்தை எடுத்து நம்ம மடிக்கிற அளவுக்கு மார்க் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா, அந்த மார்க் மேலே இந்த லைனிங் கிளாத்தை வச்சு நம்ம ஒரு நேராக ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துப்போம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண பிறகு நம்மளுடைய ஃப்ரண்ட் கிளாத்தை அப்படியே மடிச்சு அந்த லைனிங்குள்ள அப்படியே உள்ள வச்சு மடிச்சு நம்ம ஏற்கனவே ஜாயின் பண்ண பக்கத்தை வந்து அந்த லைனிங் மேல வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போறோம். இந்த மாதிரி நீங்க ஸ்டிச் பண்றதுனால உங்களுக்கு இன்விசிபிளா இருக்கும். மேல தையல் வந்து அடியில வந்து தெரியாது, பாக்குறதுக்கு அழகாவும் இருக்கும், பினிஷிங்கா இருக்கும். இப்ப நம்ம வந்து இந்த ஃப்ரண்ட் பீஸை உள்ள இருந்து நம்ம வெளியே எடுக்க வேண்டியதான். இந்த மாதிரி எடுத்துட்டு பாத்தீங்கன்னா பினிஷிங்கா இருக்கும். அதுக்கு மேல ஒரு படிமான தையல் போட்டிங்கன்னா அழகா இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு பினிஷிங்கா தெரியும், கப் ஷேப்பும் நல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.